உடலில் வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றம் எல்லார் உடல்லையும் துர்நாற்றம் அடிக்கும். அது வந்து எல்லாருக்கும் உகந்த விஷயந்தான். இப்போ நான் என்னென்னா இந்த இந்த பிரெத்தை நான் வந்து ஒரு ரெகுலராக நான் வாட்ச் பண்ண ஆரம்பித்த பிறகு நான் உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய உடம்புல இருக்கிற துர்நாற்றம் வந்து கிராஜுவலாக குறைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் நான் 8 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த ஒரு பர்ஃப்யூம்ஸும் நான் வந்து போட்டுக்கிறது இல்லை, பவுடர் கூட நான் உடம்புக்கு போட்டுக்கிறது இல்லை. வேற இந்த நிலைமையில் இருந்தும் எனக்கு உடலில் எந்த வாசனையுமே வரல. நான் அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். நான் எனக்குள்ளே யோசிச்சு பார்த்தேன், நான் இந்த பிரெத்தை வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு துர்நாற்றம் ரொம்ப வந்துட்டு இருந்தது. மதியத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா உடலில் ஆட்டோமேட்டிக்காக வேர்வை சுரக்க என்ன ஆயிரும்னா துர்நாற்றம் வந்தது. இப்போவும் எனக்கு வேர்க்குது, ஆனால் துர்நாற்றம் வரல. அப்போ நான் இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்க்கும்போது என் மைண்டு தான் அதுக்கு காரணங்கிறது இப்போ நான் உணர்றேன். என் மைண்டு வந்து நான் அதீதமாக நான் வந்து பயப்பட்டாலோ இல்லை ஒரு ப்ரெஷருக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு போனாலோ என்னுடைய உடலில் பல ரசாயன மாற்றங்கள் நிகழுது. அது நிகழ்கிறதுனால தான் நான் வந்து என் உடம்புல துர்நாற்றம் வர்றதை நான் உணர்கிறேன். வேற இந்த பிரெத்தை வாட்ச் பண்ணுறப்போ இந்த நிறைய ஃப்ரீக்குவென்சிஸ் இருக்கிற என் மைண்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு சிங்கிள் ஃப்ரீக்குவென்சியில் வந்து அலைன் ஆகிடுது. நான் அதை அப்படி தான் விளக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அலையானதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகுதுன்னா என் பாடியே வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு அமைதியான நிலைக்கு வர்றதை நான் உணர்றேன். ஸோ அப்படி வரும்போது அது வர்றதுனால தான் எனக்கு இந்த பாடி ஆர்டர் வந்து குறையுது அப்படிங்கிறத நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த பிரெத்தை வாட்ச் பண்ணுறதுங்கிறது வந்து இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கவே கூடாது.